ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, நான் சொல்கிறத கேட்டு முடிக்கிற இந்த நொடியே நிச்சயமாக நீ எதிர்பார்த்தது உன் கைகளில் வந்து சேரும். எப்போதுமே காரியவாதியையும் சந்தர்ப்பவாதியையும் நல்லவங்க நினச்சி பழகிட்டு இருந்த உனக்கு இப்போது பல ஆபத்துகள் நெருங்கி வந்து உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனையும் கொடுத்துடுச்சு. இனிமேலாவது யார் நல்லவங்க, யார் நல்லவங்க போல நடிக்கிறாங்க, யார் காரியவாதி, காரியத்துக்காக நம்மளை தேடி வந்த சந்தர்ப்பவாதின்னு எல்லா உண்மைகளையும் புரிஞ்சுக்கிட்டு பழக ஆரம்பி. சில பேர் கெட்டவங்கன்னு தெரியும் போதே அவர்களை மறந்துடுவது தான் நல்லது. சில பேர் தப்பு செய்கிறாங்கன்னு தெரியும் போது அவர்களை மன்னித்து அவங்கள விட்டு விலகி நிற்கிறது தான் சிறப்பானது. இதை மட்டும் நீ சரியாக செஞ்சிட்டினா உன் வாழ்க்கையை சிறந்ததாக மாறிவிடுமே செல்லமே. நீ நேர்மையாக இருந்தாலும் சில விஷயங்கள் தப்பாக நடக்கும்போது உனக்கு கோபம் வருது. அதையும் தாண்டி நீ பொறுமையாக இருந்தாலும் எல்லார் மீதும் இரக்கத்தோடும் மனிதாபிமானத்தோடும் நடந்துக்கிற. இது ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா நேர்மையோடு நீ இருக்கிறதுனால உனக்கு கோபம் வருது. நேர்மை இல்லாதவர்கள், பொய்யான வாழ்க்கையை வாழ்பவர்களுக்கு கோபம் வராது தானே. கோபம் வரலங்கிறதுக்காக அவங்க நல்லவங்களாக மாறிட முடியுமா? நீ என்னதான் கோபப்பட்டாலும் என்னுடைய பிள்ளை, என்ன உனக்கு கோபத்தை கட்டுப்படுத்த தெரில. எதுவாக இருந்தாலும் முகத்துக்கு நேராக நீ பேசிடுற. இதை மட்டும் கொஞ்சம் மாற்றிக்கிட்டீன்னா உனக்கான நல்லது நிச்சயமாக நடப்பதை யாராலுமே இங்கு தடுக்க முடியாது என் தங்கமே. வாழ்க்கையில் நீ விலை மதிக்க முடியாத பாடங்களை அனுபவங்களாக கற்றுக்கிட்ட. பணம் இல்லாத வாழ்க்கையும் மறக்க முடியாத துன்பமும் உன் வாழ்க்கையில் இருந்த சோதனைகளும் எல்லாமே சேர்ந்து இப்போ வாழ்க்கையை பற்றின பல புரிதல்களை உனக்கு உண்டாக்கி விட்டதல்லவா. இனிமேலாவது யாருக்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணுன்றத புரிஞ்சு பக்குவமாக நடந்துக்கோ. நீ ஏமாளியாக இருப்பது ஒன்றும் அவமானம் கிடையாது. இருந்தாலும் நம்ம ஏமாந்துட்டோமே நினச்சிக்கிட்டே இருந்தீன்னா அது உனக்கு அவமானமாகத்தான் தெரியும். உன்னை ஏமாற்றியவனே தலை நிமிர்ந்து ரொம்ப தைரியமாக உழவும் போது ஏமாந்து போன நீ ஏன் அவமானமாக நினைக்கிற? நீ தப்பே செய்யலை. அவனை நம்புனது ஒரு குத்தமா? நீ நம்புன அவங்க ஏமாத்திட்டாங்க. அதற்காக உன்னை நீயே தப்பானவனா, ஏமாந்தவனா, ஏமாளியா நினச்சி கோழையாக வாழ வேண்டிய அவசியமில்லை. யார் உன்னை ஏமாத்துனாங்களோ அவங்களே அந்த தப்பை நினச்சி உணர்ந்து வருத்தப்படும்படியாக அவங்க முன்னால் நீ ஜெயிச்சு வாழ்ந்து காட்டணும். உனக்கான நல்லதை இந்த வராகியம்மா நான் நடத்துகிறேன். இந்த பதிவு உனக்காகவே, நீ எதிர்பார்த்ததை நடத்தி கொடுப்பதற்காகவே உன்னை நோக்கி அவசரமாக அனுப்பி வைத்தேன் என் செல்லமே. ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணுன்றதுக்காக நீ காத்துக்கிட்டு இருக்கும்போது கடிகாரம் ரொம்ப மெதுவாக போகும். இதுவே வேகமாக ஒரு இடத்துக்கு போகணுன்னு நீ வேகமாக தயாராகும்போது கடிகாரம் மிக மெதுவாக நகர்ந்து போகும். நீ சோகமாக இருக்கும்போது அந்த முள்ளு நகரவே நகராது. ஆக மொத்தத்தில் கடிகாரம் உனக்கேத்தார் போல இல்லை. உனக்கு தாமதமானாலும், நீ தயாராக இருந்தாலும், சோகமாக இருந்தாலும், சந்தோஷமாக இருந்தாலும் கடிகாரம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் நேரம் மட்டும்தான் உன் மனசை பொறுத்து நகருது. இந்த நேரம் மட்டுமல்ல, உன் வாழ்க்கையே கூட உன் மனசை பொறுத்து தான் நகருதுன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ. எப்போதுமே உன் மனசில் நல்ல எண்ணங்களையும் சந்தோஷமான நல்ல நிகழ்வுகளையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தீன்னா உன் வாழ்க்கையும் நல்லதாகவும் சந்தோஷமாகவும் இருக்குன்ற உண்மையை இப்போதாவது புரிந்து கொள்ளேன் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாரும் நம்மளை நல்லவன் நினைக்கணுங்கிறதுக்காக நிறைய பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கெட்ட பேர் வாங்கிறதுக்கு நடிக்கணுன்ற அவசியம் இல்லை. உண்மையாக இருந்தாலே கெட்டவன்னு சுலபமாக சொல்லி விடுவார்கள். ஆனால் இந்த உலகத்துக்கு நடித்தா மட்டும்தான் பிடிக்குது. ஒரு மனிதன் யதார்த்தமாக இருந்தால் யாருமே அவனை நல்லவன்னு சொல்வதில்லை தானே. இதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, எல்லாருக்குள்ளும் நல்லது கெட்டது, நல்லவன் கெட்டவன்னு 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. 2 விதமான குணமும் இருக்குது. ஆனால் எல்லாருமே கெட்டதை மறைச்சிக்கிட்டு அடுத்தவங்க கிட்ட அந்த நல்ல குணத்தை மட்டுமே காட்டுகிறார்கள். இருந்தாலும் யார் வாழ்க்கையில் எந்த நேரத்தில் என்ன நடக்குன்றத இங்கு யாராலும் யூகிக்க முடியாது. இந்த உலகின் மிகப்பெரிய மர்மமே மனிதனின் மனம்தானே. மனிதனின் எண்ணம் அப்படி நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கிட்டே தான் இருக்கும். இருந்தாலும் உன் எண்ணத்தில் வந்த மாற்றங்களை உன் வாழ்க்கைக்கான மாறுதல்களாக நான் உருவாக்க நினைக்கிறேன். இதனால் வரை நீ பெற்ற தோல்விகள் எல்லாம் இப்போது நீ வெற்றி பெறுவதற்கு ஆதாரமாக, துணையாக, சாதகமாக மாறப்போகுது. இவ்வளோதான் விஷயம். இதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீன்னா
நீ வெற்றி பெற முடியாதுன்ற நினைப்பே உனக்குள்ள வராது. நீ எல்லாத்துலேயும் ஜெயிப்ப. அதாவது நீ எதிர்பார்த்ததும் ஆசைப்பட்டதும் நிச்சயமாக உன் வாழ்வில் நடக்குமேன் செல்லமே. தவறு செஞ்ச இடத்துல இருந்தாலும் சரி, தவறு செய்யாத இடத்துல நீ இருந்தாலும் சரி, அமைதியாக இருந்தீனா ஒன்று தான் குற்றவாளின்னு எல்லாரும் முடிவு செஞ்சிருவாங்க. பேச வேண்டிய இடத்துல தைரியமாக பேசிவிடு என் செல்லமே. தோல்விகள் வருதே, எல்லாரும் தப்பாக நினைக்கிறாங்களே, ஒரே கஷ்டமாக இருக்கே, பிரச்சனையாக இருக்கே நினச்சி நீ கவலைப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது. தோல்வியே உன்னை பார்த்து பயந்து போகிற அளவுக்கு நீ வெற்றி மகுடம் சூட தயாராக இருக்கணும். தவறு செய்கிறதுக்கு இந்த உலகத்தில் யாரும் பயப்படுறதில்ல. ஆனால் எல்லாரும் தவறு செஞ்சுட்டு நம்ம செஞ்ச தவறு வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மட்டும் பயப்படுறாங்க. ஏன்னா தவறு செய்வது தவறே இல்லைன்றது தானே எல்லாருடைய எண்ணமாகவும் இருக்குது. ஒரு தவறு செய்கிறவன் நம்ம செய்கிறது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு உணரவே மாட்டேங்கிறான். அதனால்தான் பலவிதமான தப்பான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறான். நீ ஒருபோதும் உன் திறமையை செலவழிக்க தயங்காதே. எந்த அளவுக்கு உன்னுடைய திறமை எல்லார் முன்பாகவும் வெளிப்படுகிறதோ அந்த அளவுக்கு உனக்கு பாராட்டும் மரியாதையும் கிடைக்கும். எப்போவுமே உன் தகுதியையும் திறமையையும் வளர்த்துக்கோ. அதை சரியாகவும் பயன்படுத்தி விடு என் செல்லமே. நீ மகிழ்ச்சியாக இரு, ஆனால் அதை வெளியே யாருக்கிட்டையும் சொல்லாத. ஏன்னா இந்த உலகத்தில் யார் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு மனிதனுக்கு பிடிப்பதே இல்லை. மனிதனின் எண்ணமே மிக கொடூரமாக இருக்குது. யாராவது சந்தோஷமாக வாழ்ந்தா, யாராவது நிம்மதியாக வாழ்ந்தா உடனே அவங்கள இவங்களோட வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்படக்கூடிய மனிதர்களாக இங்கு எல்லாருமே மாறிட்டாங்கன்றது தான் கசப்பான உண்மையின் செல்லவே. அதிர்ஷ்டம் தனக்கு இருக்குதுன்னு நினச்சிக்கிறவன் எப்போதுமே எல்லாருக்கும் நமக்கு நல்லது நடக்கும்னு நம்புவான். நீயும் உனக்கு நல்லது நடக்கும்னு நினச்சினா உன்னை அதிர்ஷ்டமுள்ளவனாக நினச்சிக்கோ. எதுவுமே சரியாக நடக்காது என நினைக்கும் எல்லாருமே நமக்கு நல்லதே நடக்காதுன்னு நினச்சிக்கிறாங்க. உண்மை என்னன்னா, யார் நல்லது நினைக்கிறாங்களோ நல்லது நடக்குதோ அவங்க எல்லாருமே அதிர்ஷ்டம் உள்ளவர்கள். அதிர்ஷ்டம் உள்ளவர்களுக்கு நல்லது நடக்கணும்னு அப்படி நினைக்கிற வரிசையில் உனக்கும் நல்லது நடக்கணும்னு நீ நினச்சினா உனக்கு அதிர்ஷ்டம் இருக்குன்னு நீ முழுசாக நம்பு. உன்னை அதிர்ஷ்டசாலி நீ நம்புனாலே உனக்கான விஷயங்கள் எல்லாம் நீ நினச்சது போல நடந்து விடுமேன்னு செல்லமே. எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நீ பொறுமையாக இருக்கிறன்னா நீ அதுக்காக கவலைப்படாத. ஏன்னா அது நல்ல விஷயம். நீ எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை பெறுவாய். முயற்சிகளை போட்ட உடனே விதையா போட்டவனே வெற்றிங்கிற மரம் முளைச்சிடாது. முயற்சியில் தொடர்ந்து பயணம் செய்யணும். ஒரு செடியை நட்டு வச்சுட்டு தினமும் அதுக்கு தண்ணி ஊற்றி பராமரிப்பது போலதான் உன் முயற்சிகளை விதையாக போட்டு அதற்கான பயிற்சிகளை நீ தொடர்ந்து செய்யும் போதுதான் வெற்றி எனும் மரம் அதற்குரிய பலனை உனக்கு பரிசாக கொடுக்கும். மொத்தத்தில் முயற்சிகள் தான் உன்னுடைய வெற்றிங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. எதுக்கு வாழ்க்கையில் கவலைப்படணுமோ அதுக்கு மட்டும் கவலைப்பட்டா போதும். காலம் எல்லாத்தையும் மாற்றும். உன் எல்லா காயங்களையும் மாற்றுவதற்கு இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? உன்னுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அதை கடந்து செல்ல கற்றுக்கோ. ஏன்னா நீ கவலைப்படுறதால இங்கே எதுவுமே மாறப்போகிறதில்ல. காலத்தோடு சேர்ந்து நீயும் பயணம் செய்ய தயாரானினா எல்லாமே உனக்கு சிறப்பானதாக நடக்கும். சில நேரங்களில் நீ தேவைன்னு நினச்சாங்கன்னா உன்னை உயர்த்தி பேசுவாங்க. அதே சமயம் நீ தேவையில்லைன்னு நினச்சாங்கன்னா உன்னை தாழ்த்தி பேசுவாங்க. இந்த உலகமே அப்படித்தானே இருக்குது. உன் இலக்குகளில் கவனம் இருந்தால் போதுமானது. உன்னை விமர்சிக்கிறவங்களும் உன் மீது பொறாமை கொண்டவர்களும் கட்டாயம் ஒரு நாள் ஓய்ந்து போவார்கள். எப்போதுமே உன்னுடைய லட்சியம் மட்டும் உயர்ந்ததாக இருக்கும்படி பார்த்துக்கோ. வாழ்க்கையில் மிகச்சிறந்த பொக்கிஷம் என்பது சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஆறுதல் தான். அதுவும் ஒரு நம்பிக்கையான ஒரு உண்மையுள்ள மனிதர் உனக்கு ஆறுதல் கூறும்போது அது கூட ஒரு வகையில் பொக்கிஷம்தான். அப்படிப்பட்ட பொக்கிஷமாக உனக்கான நல்ல நபர்களையும் நல்ல நண்பர்களையும் உன் வாழ்வில் உன்னை நோக்கி நான் அனுப்பி வைக்கிறேன் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ கற்றுக்கிட்ட பாடங்கள் எல்லாமே உனக்கு வாழ்வதற்கான வழியை மட்டுமல்ல, வாழ்வில் வந்து போகும் மாற்றங்களை எதிர்கொள்வதற்கான துணிவையும் தரும். சில மனிதர்களுடைய குணமும் செயலும் மாறினாலும் நீ எப்போதும் போல யதார்த்தமாக ஒரே மாதிரி இருக்க பழகு. தானாக தன் தவறை உணர்ந்து கொள்ளாத எந்த மனிதரையும் உன்னால் திருத்த முடியாது. அப்படி அடுத்தவங்களை நீ திருத்தணும்னு நினைக்கிறது கல்லுக்கிட்ட போய் கதை சொல்வதற்கு சமம்தான்.
தன்னைத்தானே உயர்வாக நினைக்கும் மனிதர்களுக்கு இந்த பிரச்சனை வரதான் செய்யும். நீ யாரையும் திருத்தவோ மாற்றவோ முடியாதுங்கிற உண்மையை உணர்ந்து கொண்டு நீயாகவே உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. எப்போவுமே உன்னுடைய எதிரி மேலே மட்டும் ஒரு கண்ணை வைக்காம உன் கூடவே இருக்கிறவங்க மேலேயும் ஒரு கண்ணை வை. ஏன்னா கூட இருக்கிறவன் தானே துரோகியாக மாறுகிறான். நீ நல்லா வாழணும்னு நினச்சினா உன்னை சுற்றி இருக்கும் எல்லா விஷயங்களிலும் கவனம் செலுத்து.